அன்பின் முதல்வர், பண்பின் முதல்வர், பெருந்தன்மையின் முதல்வர் சொன்னார்ல சட்டசபையில. 41 பேர் கரூர்ல செத்துருக்காங்கன்னா எந்த கட்சிக்காரனும் தன் சொந்த கட்சிக்காரனும் சாகணும்னு ஆசைப்பட மாட்டான். அதை வந்து அரசியல் ஆக்காதீங்க. அது கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு. தயவு செய்து அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம்னு சொன்னார் இல்லையா? அவரு முதல்வர், பெருந்தன்மையின் முதல்வர், அறத்தின் முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் தான் இன்றும் எனக்கு முதல்வர். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி, 2020 முன்னாடியே என்னுடைய அன்பு தம்பி சேகர் பாபு கலைஞருடைய பிறந்தநாள் விழாக்கு என்ன அழைப்பார். பெரியார் கடலில் நான் வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு அழைச்சப்ப நான் சொன்னேன், தம்பி கலைஞர் வந்து அவர் வசனத்தில் நான் 2 படம் நடிச்சிருக்கேன். அதனால வந்து கலைஞர் வந்து இப்ப இல்ல, நம்ம கிட்ட இல்ல, இப்ப பொதுவானவர் ஆயிட்டார். அதனால வர்றது ஓகே. நம்ம வந்து தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வந்தா நான் கிட்டத்தட்ட நான் திமுக அனுதாபிதான், நான் கிட்டத்தட்ட திமுக காரணமாக ஆயிட வேண்டியது, அது எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த மேடைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்ததை விட ரொம்ப கெத்தா வந்திருக்கேன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.